Alhamdulillah min shaitan rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajmain amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. ரியாது சாலிஹின்ல தௌபாவுடைய பகுதியை பார்த்து கொண்டு வந்தோம். அதில் ஒரு ஹதீஸை நாங்கள் இன்றைக்கு பார்க்குறேன் செப்பரேட் பண்ணி வச்சோம். இன்ஷால்லா அந்த ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸ் எப்போ எந்த சம்பவத்தோட தொடர்பாருண்டா, தபூக் யுத்தத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. தபூக் யுத்தத்துக்கு போகாமல் இருந்த சஹாபாக்கள் அந்த செஞ்ச பாவத்திலிருந்து, யுத்தத்துக்கு தகுதி இருந்தும் போகாட்டி அது பெரும் பாவம் தானே. யுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த யுத்தத்துக்கு போகாமல் இருந்து அந்த பாவத்திலிருந்து அவங்க விடுபடுறதுக்கு எவ்வாறான ஒரு தௌபா ஒன்று செய்தார்கள் என்றதுதான் இந்த ஹதீஸ்ட சமரி. இப்போ இதை அதனால தான் அவங்களோட தௌபாவை பற்றி சொல்லும்போது, இப்போ வரலாற்றில் சில தௌபாக்கள் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அப்ரிஷியேட் பண்ண தௌபாக்கள் இருக்குது. உதாரணமாக அந்த ஜினா செஞ்சு கற்பமாயிட்டு ஒரு பெண் வந்ததும் பெண் தனக்கு தண்டனை நிறைவேற்றுமாறு தௌபா பெற்றுக்கொள்றதுக்கு சொல்கிற அந்த சம்பவம். அப்போ அந்த பெண்ணுடைய தௌபா ரசூலுல்லாஹ் ஒரு உலகத்திலே மிக சிறந்த ஒரு தௌபாவாக சொல்லிக்கிறார். அதே மாதிரி ஒரு சொல்லப்பட்ட ஒரு தௌபா தான் இந்த காப் இப்னு மாலிக்குடைய சம்பவம் தொடர்பாக இந்த தபூக் யுத்தத்துக்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வோடு தொடர்புடைய தௌபா. இதை இன்னொரு மிக பெரிய ஒரு தௌபா அல்லது மிக சிறந்த தௌபா என்று இந்த சம்பவத்தை பல இஸ்லாமிய அறிஞர்கள் பிற்காலங்களில் நூல்கள் எழுதும்போது அல்லது ஆர்டிக்கல் எழுதும்போது அந்த வேர்டுகளை பயன்படுத்தி அதை எழுதுகிறாங்க. இது காரணம் என்னென்னா, இந்த தௌபா உண்மையிலே வழங்கப்பட்டது ஏனைய தௌபாக்கள் எல்லாம் அல்லாஹ் தாலாவுடைய தௌபாக்கு ஏற்றுக்கொண்டு அது தௌபா கிடைச்சிதா இல்லையாண்டு கேட்டாளுக்கு தெரியாதானே. இப்போ நாங்கள் கேட்குறோம், யா அல்லாஹ் எங்களோட பாவங்கள் மன்னிக்க சொல்லி, அதுக்கு ஒரு நேரடியான ஒரு ரிசல்ட்ஸும் சைன் ஒன்று எங்களுக்கு விளங்குறதில்ல. அதே மாதிரி இப்போ அந்த பெண்ணுடைய சம்பவத்துலேயும் கூட அந்த பெண்ணுக்கு தெரியாது அவட தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டா இல்லையாண்டு. அவ மௌத்து அதுக்கப்புறம் ரசூல்லா தான் நான் சொல்கிறேன். அப்போ இவங்களோட இந்த தௌபாட விசேஷம் என்னென்னா, இவங்க உயிரோடு இருக்கும்போதே இவங்களோட தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுவும் அல் குர்ஆனில் மறுமை நாள் வரையும் அந்த சம்பவம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற அளவுக்கு சூரத்து தௌபாவில் அல்லாஹ் தஆலா தௌபாவை பற்றி அவர்களோட சம்பவத்தை குறிப்பிட்ட அளவுக்கு மிக சிறந்த ஒரு தௌபாவாக இது இஸ்லாமிய வரலாற்றில் அல்லது உலக வரலாற்றில் ரெக்கார்ட் ஆகிற ஒரு தௌபா தான் இந்த தௌபா. இப்போ இதைத்தான் இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் அறிவிக்கிறது இந்த ஹதீஸில் வாரது. அதுக்கு முன்னுக்கு இந்த யுத்தத்துக்கு போகாமல் இருந்த சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போகாமல் இருந்த யுத்தம் தபூக் யுத்தம். தபூக் யுத்தத்துக்கு இன்னொரு பேர் ஒன்றிக்கிற கஸ்வத்து தபூக்குன்ற மாதிரி கஸ்வத்துல் உஸ்ரான் சொன்னால் கஷ்டம், ஹார்ட்னஸ். அப்போ மிக கஷ்டமான ஒரு யுத்தம் உண்டு. அதுக்கு தபூக் யுத்தத்தை பேரிடுற காரணம் என்னென்னா, தபூக் யுத்தம் அவ்வளவு மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட யுத்தம். அதுக்கு பல ரீசன். இது ஒன்று, மதீனாவிலிருந்து தபூக்குன்ற இடத்துக்கு ரோம சாம்ராஜ்யத்தோட போராட்டத்துக்காக மதீனாவிலும் தபூக்குன்ற இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் இன்றைக்கு உள்ள தூரம். அப்போ 700 1400 கிலோமீட்டர் அப்போ பயணம் செய்து போய் வரணும். அப்போ அந்த பயணம் செய்து போய் வரேன்னு சொன்னால் அதுக்குரிய சாப்பாடு, குதிரைகள் அல்லது ஒட்டகங்கள் இதெல்லாம் தேவை. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அதுக்கு 700 கிலோமீட்டர் போனதுக்கு பிறகு தான் யுத்தமும் செய்யணும். அப்போ அதில் எசியும் இல்லை. 700 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுட்டு அதுவும் அந்த பாலைவன சூழலில் அன்றைக்கு இருந்த ஃபெசிலிட்டிஸோட பயணம் செஞ்சுட்டு திரும்ப யுத்தம் செய்யறது எல்லாம் ஒரு லேசான ஒரு சிச்சுவேஷன் இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் இல்லை. அதனால தான் தபூக் யுத்தத்தை கஸ்வத்துல் உஸ்ரான்ற. அப்போ அந்த தபூக் யுத்தத்துக்கு கலந்து கொண்டவர்கள் மிக பெரும் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டது.
அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை மிக லேசாக இழந்த சம்பவம் தான் கஅப் இப்னு மாலிக் அலிக்கு நடக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை வந்து அவரே தான் அறிவிக்கிறார். அறிவிக்கிற வந்து அவரோட மகன் அப்துல்லா இப்னு காப், அப்துல்லா என்ற சஹாபி தான் அறிவிக்கிறார். கஅப் இப்னு மாலிக்குடைய மகன் கஅப் இப்னு மாலிக் இந்த சம்பவத்தை சொன்னதை அவர் கேட்டுட்டு அவர் அறிவிக்கிறார். அப்போ கஅப் இப்னு மாலிக் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையும் இந்த சம்பவத்தை அப்படியே இந்த ஹதீஸில் சொல்லி கொண்டு போகிறார். அப்போ நாங்கள் அந்த அதை ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு போவோம். எப்படி அவர்கள் அந்த தௌபாவை பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. யுத்தத்துக்கு கோல் பண்ணப்பட்டிக்குது, தபூக்குன்ற இடத்துக்கு போகிறது கஷ்டமான யுத்தம் ரசூல் அறிவித்தது. அது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு. ஆனால் அப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து லேசாக சின்னொரு காரணத்துக்காக, ஒரு சொந்த காரணத்துக்காக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டு விடுறாங்க. அவரோட சேர்த்து இன்னும் 2 பேர் வார. இப்படி விட்டதுக்கு பிறகு அதை திரும்ப ரிகவர் பண்ணுறதுன்னு வந்து பெரிய ஒரு ப்ராசஸாக போய்த்துருக்கு. அப்போ யுத்தத்துக்கு போய் வந்தார்கள் பட்ட கஷ்டத்தை விட இவர்கள் மானசீக ரீதியாக கஷ்டப்பட வேண்டிய, அல்ல பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி தான் அல்லாஹ் தஆலா தௌபாவை கொடுத்தாங்க. அதனால் தௌபா கேட்கும்போது எங்களோட டார்கெட் வந்து தௌபாவை பெற்றுக்கொள்கிறது தானே. நாங்கள் செஞ்ச ஒரு பாவத்துக்கு அல்ல தவறுக்குன்னு வந்து அதை நாங்கள் நீக்கி கொள்றதுக்காக செய்கிற ஒரு முயற்சி தான் தௌபா. அதை நாங்கள் எந்த ஒரு விலை கொடுத்தாவது செய்யணும்ன்றது தான் இந்த ஹதீஸ் எனக்கு சுருக்கமாக காட்டுது. அதில் அந்த ஹதீஸில் வார எப்படின்னா, சமயத்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு யுஹத்திசு பி ஹதீஸிஹி ஹீன தஹல்லஃப அன் ரசூலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த அழைப்பை விட்டு அவர் பின்வாங்கின சம்பவத்தை கஅப் இப்னு மாலிக் ரலி எங்களுக்கு அறிவிக்கிறார். அறிவிச்சதை நான் செவிமடுத்தேன் என்று அவரோட மகன் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அந்த ஹதீஸ் எப்படின்னா, கஅப் இப்னு மாலிக் சொல்றார், லம் அத்தஹல்லஃப் அன் ரசூலுல்லாஹ், நான் ரசூல்லா செஞ்ச எந்த ஒரு யுத்தத்தையும் விட்டு விடலை. எந்த ஒரு யுத்தத்துக்கும் நான் ரசூல்லாவோட பங்கு கொண்டேன், தபூக் யுத்தத்தை தவிர. அதே மாதிரி அவர் சொல்றார், பத்ர் யுத்தத்தில் அவர் கஅப் இப்னு மாலிக் கலந்து கொள்ளலைன்ட்டா பத்ர் யுத்தத்தில். ஆனால் அதுக்காக வேண்டி அவர் இந்த அளவு ஒரு கஷ்டப்படலை. பத்ர் யுத்தம் மௌலா யுத்தம் தானே. அப்போ அந்த யுத்தத்தில் கூட கலந்து கொள்ளாட்டியும் அதுக்கு வேறு சிச்சுவேஷன் என்னென்னு சொல்லல. ஆனால் அதில் நான் கலந்து கொள்ளாவிட்டாலும் அதில் கலந்து கொள்ளாத யாரும் பின்னுக்கு குறை காணப்படலை, குறை கூறப்படலை. ஏன் கலந்து கொள்ளலைன்னு விசாரிக்கப்படக்கூட இல்லை. முதலாவது யுத்தம் இடத்தால் அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த யுத்தத்தில் வந்து தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத ஆட்கள் கிட்டத்தட்ட 70-80 பேர். அவங்க எல்லாருக்கும் ஒரு ரசூல்லா என்ன காரணம்னு விசாரிக்கிறார். இதில் இவர் சொல்றார், இன்னமா ஹரஜ ரசூல்லா வல் முஸ்லிமூன், அதாவது ரசூல்லா முஸ்லிம்களும் வெளியேறி சென்றார்கள். அந்த பத்ர் யுத்தத்தை பற்றி சொல்லிட்டு அக்கபா என்ற இடத்துல இவர் சொல்றார், அக்கபா என்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நாங்கள் இஸ்லாத்துக்காக உடன்படிக்கை செஞ்சோம். நாங்கள் சீராவில் வரும் பின்னுக்கு அக்கபா, முதலாவது அக்கபா, 2வது அக்கபான்னு வரும் தானே. அதில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உடன்படிக்கை செய்தோம். அப்போ அந்த இடத்துல இஸ்லாத்துக்காக எல்லாம் நாங்கள் செயற்படுவோம், இஸ்லாத்துக்காக பய செய்யும்போது அப்படி தானே வரும். இஸ்லாத்துக்காக முழுக்க அர்ப்பணிப்போம்ன்ற ஒரு உடன்படிக்கையை தான் செஞ்சுட்டு வர. ஆனால் செஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு இது பின்வாங்கிறது தானே இந்த தபூக் யுத்தத்தில். அப்போ அதில் நாங்கள் பின்வாங்கின அந்த சம்பவத்தை தான் அவர் அந்த இடத்துல சொல்ல வர்றார். இதில் இவர் தபூக் யுத்தத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் என்னென்னா, அவர் சொல்கிறார், அன்னில் லம் அக்குன் கத்து அக்குவா வலா ஐசர். அதாவது நான் பத்ர் யுத்தத்துலேருந்து பின்வாங்கின நேரம் அதுக்கு போகிறதுக்கு சகல வசதியோடு நான் இருந்தேன். போகிறேன்னு சும்மா லேசான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதாவது இவர்கிட்ட பணம் உண்ட வகையில் பணம் இருந்தது, வாகனங்கள் இருந்துச்சு, அதாவது ஒட்டகம், குதிரைகள், எல்லா வசதியும் இருந்தும் கூட, அதாவது அவர் சொல்கிறார், டாப் லெவலில் நான் வசதியாக இருந்த நேரம் தான் இந்த யுத்தத்துக்கு நான் போகாமல் இருந்தேன்.
வல்லாஹி மா ஜமாத்து கப்லஹா ராஹிலத்தாய். இந்த யுத்தத்துக்கு 2 வாகனத்தையும் நான் ரெடி பண்ணினேன். யுத்தத்துக்காக 2 வாகனத்தையும் நான் ரெடி பண்ணினேன். வலம் யக்குன் ரசூலுல்லா யுரிது கஸ்வத்தன் இல்லா வர்ரா பிகைரிஹா ஹத்தா கானத் தில்கல் கஸ்வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தம் எப்படின்னு சொன்னா, மிக கஷ்டமான யுத்தத்தை செஞ்சார். எந்த அளவுக்கு? ஃபி ஹர்ரின் ஷதீத், கடுமையான சூடு. அதே போல மிக நீண்ட தூரம், மிக நீண்ட தூரத்தை பயணிக்கணும். அதே போல மிக அதிகமான ஆட்கள் தேவை. அப்ப இந்த 3ம் தேவையான ஒரு யுத்தம் தான். இப்படி தேவையான இருந்த நேரம் எனக்கு லேசாக பங்கு கொள்ள இருந்துச்சு. சகல தகுதியும் இருந்த நேரம் நான் அதுல பங்கு கொள்ளாமல் இருந்தேன். இது நான் சென்டென்ஸுக்கு சென்டென்ஸ் மொழிபெயர்க்கல முக்கியமான பகுதியை மட்டும் விளங்கப்படுத்திட்டு போகிறேன். அதில் திரும்ப சொல்கிறார், திரும்ப அதை தொடர்ந்து வரக்குள்ள ஃபக்கல்ல ரஜுலுன் யுரிது ஐயத்தகையும் இல்லா லன்ன அன்ன ஜாலிக்கு சஃபாபி மாலம் யன்சில் ஃபி வஹ்யுன் மினல்லா. அதாவது இதில் கலந்து கொள்ளாததுக்காக குறை சொல்லப்பட்ட அளவு கூட நான் மாறினேன். இந்த விஷயத்தை அவர் அந்த இடத்துல அதை விளங்கப்படுத்துகிறார். வகசா ரசூலுல்லா தில்கல் கஸ்வா ஹீன தாப சமர். இவர் போகிறதுக்கான காரணம் சொல்றாரு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தை செய்தாங்க எப்பண்டா ஹீன தாபத்தி சிமார், அறுவடை காலம், அதாவது பழங்கள் நல்லா பழுத்திருந்த நேரம். வல்லிலால் ஃபஅன இலைஹா அஸ்அர். இப்போ அந்த இடத்துல அந்த விஷயத்துல நான் என் மனசு வந்து அந்த அறுவடை பக்கம் போயிட்டு, இவர் விவசாயம் செஞ்சிருந்தார், தோட்டம் இருந்தது காபு இப்னு மாலிக்கு. அந்த தோட்டங்கள் விவசாயம் செஞ்சு பேரித்த பல அறுவடை காலமாக இருந்ததால உண்மையான ரீசன் அவரே சொல்றார். நான் இந்த யுத்தத்துக்கு போகாமைக்கு என்ன திசை திருப்பி டிஸ்ட்ராக்ட் பண்ணின விடயம் என்னென்னா, அந்த ஹார்வஸ்ட் டைமாக இருந்ததால. பத்தா ஜஹஸ ரசூலுல்லா வல் முஸ்லிமுனமாகும். இப்போ ரசூல்லாவும் முஸ்லீம்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், நான் அதில் பின்வாங்கி விட்டேன். இந்த விஷயத்தை அவர் சொல்றார். அதோடு அவர் சொல்றார் தஃபிக்து அகுது, அதாவது நானும் தயாராகிறதுக்கு ரெடி ஆகிறேன். தஃபிக்து அகுது லிகை அத்தஹஜ்ஜஸ ரசூல்லாவோட சேர்ந்து தயாராகி கொண்டு இந்த யுத்தத்துக்காக போகிறதுக்கு நான் ரெடி ஆகிறேன். ரெடி ஆகிற போல இருக்குது, ரெடி ஆகிற மாதிரி நான் நடந்து கொள்கிறேன். ஆனால் அர்ஜி பலம் அக்குதி ஷை, ஆனால் நான் போகவில்லை, திரும்பி வந்து விட்டேன். அந்த இடத்துல நான் திரும்பி வந்து விட்டேன். இதை விட அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் அது அப்படியே தெளிவாக வெளியே சொல்லி கொண்டு இருக்கிறார். அக்குலு ஃபீ நஃப்ஸி, என் உள்ளத்தில் நான் சொல்கிறேன் எப்படி, ஆனால் காதிரும் அதா அலா ஜாலிக்க இதா அரத், நான் விரும்பினா இதை செய்கிறதுக்கு, இந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு நான் முழுமையான ஆற்றலோடு இருக்கிறேன், சகல வசதிகளோடையும் இருக்கிறேன், நான் விரும்பினால் மட்டும். ஆனால் எனக்கு அந்த விருப்பம்தான் வரல. ஃபலம் யசல் யத்தமாதாபி, மக்கள் தொடர்ந்து போகும் வரைக்கும் எனக்கு அவங்களோட தொடர்ந்து போகிறதுக்கான ஒரு நாட்டம் ஒன்று எனக்கு வரல. அப்போ இதில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் யுத்தத்துக்கும் போய் யுத்தத்தை செஞ்சு கொண்டு யுத்தத்துக்கு போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்து யுத்தத்துக்கு போனதுக்கு பிறகு இவர் திரும்ப நினைக்கிறார் ஃபஹமம்து அன் அர்த்தஹில. பிறகு இவர் சொல்றார் பிறகு நினைச்சாராம் போய் சேர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் சந்தர்ப்பத்தை விட்டுட்டு செகண்ட் சந்தர்ப்பத்துல நான் போய் சேருவோம் என்று ஒரு சின்ன ஒரு முயற்சியை செஞ்சுட்டு, ஆனால் அவர் அதை கண்டினியூ பண்ணலை. ஃபயா லைத்தனி ஃபால்த்து, இப்போ கை செய்தப்பட அநியாயம், நான் அதையாவது செய்திருக்கலாம், 2ஆம் முறை சரி போய் சேர்ந்திருக்கலாம், நான் அப்படி செய்யவும் இல்லை. அதுக்கு பிறகு சும்மல்லாம் யுக்கத்தர் ஜாலிகலி, அது எனக்கு கடைசி அவரே சொல்றார், இது எனக்கு இந்த கதிரில் எழுதப்பட்டில்லை. அதனால் ஏதோ ஒரு வகையில் பல பல சந்தர்ப்பம் இருந்து போக கிடைக்கல, திரும்ப போய் ஜாயிண்ட் ஆக முடியும் பார்த்து ட்ரை பண்ணார், அதுக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனால் அதால் கடைசியாக சொல்கிறார், இது என் தலையில் எழுதப்பட்டில்லை, அதால் தான் இது எனக்கு மிஸ் ஆகிட்டாய்க்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு பிறகு
இவர் இப்போ மதீனாவில் கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க. இப்போ மதீனா சமூகத்துக்குள்ள இவர் போகிறார். இப்போ தக்து இதா ஹரஜு ஃபின்னாஸ் பத ஹுரூஜு ரசூல்லா யஹ்சுனுனி அன்னிலா அராலி உஸ்வத்தன். அதாவது சரி கவலைப்பட்டேன், வெளியே போனது பிறகு எனக்கு சரி என்ன கவலை ஏற்படுத்திச்சு. என்ன கவலை? ஆட்கள் பார்ப்பாங்க எப்படி முனாஃபிக்தனமாக நடந்து கொள்றவன் மட்டும்தான் இந்த யுத்தத்துக்கும் போகாமகி அங்கலை ஒரு முகத்தை காட்டு பிறகு சமூகத்துக்குள்ள வருவான் தானே. அது மாதிரி ஒரு ஃபீலிங், அது மாதிரி என்ன பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஒரு முனாஃபிக்தனமாக நடந்து கொண்டேனோ அப்படியான தானே வந்து நியாயத்தை சொல்லிட்டு இருப்பான். எனக்கு இந்த காரணத்தால் போக கிடைக்கல, இந்த காரணத்தால் போக கிடைக்கல, நல்ல பேரை வாங்கி கொண்டு இருப்பான் சமூகத்தில். அப்படி ஆட்கள் என்ன பார்க்குறாங்களோன்னு ஒரு ஃபீலிங் அவருக்கு வருது. அல்லது அப்படியானவன் இருப்பான் சமூகத்தில். அதே மாதிரி போக இயலா பலவீனமான ஆட்கள் உண்மையிலே போக இயலாது, நியாயமான காரணங்கள் இருக்கும். அப்படியான ஆட்களும் சமூகத்தில் விடுபட்டிப்பாங்க, யுத்தத்துக்கு போகாமல் பின்வாங்கி. இப்படியான ரெண்டு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளாக தான் நான் நீக்கணும். ஆனால் உண்மையிலே மனசு செலுத்தேன் அப்படி இல்லை. எனக்கு நல்ல சந்தர்ப்பம் இருந்துச்சு, நான் முழு தகுதியோடு இருந்தேன். என்னை வந்து என்னொரு ஒரு ஆசை, அந்த அறுவடை மீதான ஆசை தான் என்னை தடுத்தது. அவர் சொல்கிறார். அந்த 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 இடத்துல அவர் ஃபீல் பண்ணதை விளங்கப்படுத்தி சொல்கிறார். வலம் யஸ்குர்னி ரசூல்லா ஹத்தா பலக தபூக். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர் வரலாறு தெரிந்த எனக்கு அபூ இப்னு மாலிக்ன்றவர் வந்து மிக முக்கியமான ஒரு சஹாபி. அந்த சஹாபி இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளன்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ஆனால் ரசூல்லா ஒரு ஆள்கிட்ட கூட இதை பற்றி கேட்டும் இல்லை, ஏன் காபு வரல அல்லது தேடி பார்க்கல, இதை பற்றி ஞாபகப்படுத்த கூட இல்லை. ரசூல்லா ரிமெம்பர் பண்ண கூட ரிமைண்ட் பண்ணவே இல்லை, இவரை ரிமைண்ட் பண்ணியே இல்லை. என்னென்னா ரசூல்லாம் அந்த அளவு கோபத்தோடு இருந்திருப்பார். அப்போ அந்த மெசேஜும் இவருக்கு பிறகு அடுத்த சஹாபாக்களூடாக வந்திருக்கும். வலம் யஸ்குர்னி ரசூலுல்லா ஹத்தா பலக தபு. தபுக்கு போகும் வரைக்கும் ரசூல்லா எந்தவித இதுவும் இல்லை. ஃபகால வஹுவ ஜாலிசுன் ஃபில் கௌமி பி தபு. தபுக்கு போனதுக்கு பிறகு தபுக்கில் ரசூல்லா அந்த சமூகத்தோட அதாவது போன சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும்போது மா ஃபால கஅப் இப்னு மாலிக். கஅப் இப்னு மாலிக் என்ன நடந்துச்சு? கஅப் இப்னு மாலிக்கு ஏன் கஅப் இப்னு மாலிக் வரல என்று போய் சேர்ந்தது பிறகு தான் கேட்டார். அது என்ன அர்த்தம்? போகும் வரைக்கும் இவர் வந்தாலும் உண்டு வராட்டியும் உண்டு, அல்லது என்ன திரும்ப போய் கேட்டு இவங்களை கூட்டிகிட்டு வரணும்ன்ற ஒரு சுச்சுவேஷனில் இவங்க அறிஞ்சு வரணும். அப்படி இல்லாட்டி இவங்களை பற்றி எங்களுக்கு எந்த அதாவது இக்னோர் பண்ணிக்கொண்டே போனார். இவங்க தேவையே இல்லை. போனதுக்கு பிறகு இப்போ கஅப் அடைஞ்சு தபூக்கு அடைஞ்சு கொண்டால் ரீச் பண்ணதுக்கு பிறகு சரிதான், அடுத்த யுத்தத்துக்கு தான் ரெடி ஆகணும். அப்போ அங்கே போய் தான் ரசூல்லா கேட்குறார், ஏன் கஅப் இப்னு மாலிக் வரலண்டு. அப்போ பனு சலமா கோத்திரத்துலேருந்து ஒரு ஆள் சொல்கிறார், யா ரசூலுல்லா ஹபஸஹு புர்தாஹு வன்னல்லரு ஃபீ இத்திஃபி. அதாவது அவருடைய ஒரு மனோ இச்சை அல்லது அவருடைய ஒரு சுய தேவை உண்டு அவரை நிப்பாட்டிட்டு அவரை சிறைப்பிடித்து விட்டது, அவரை தடுத்து விட்டதுன்னு சொல்லும்போது முஆத் இப்னு ஜபல் ரலி டக்குன்னு எழும்பி சொல்கிறார், நீ பேசமா கொடுத்து, நீ பேசுகிற சரி மோசமான வார்த்தை. அந்த சொன்னவருக்கு சொல்கிறார், நீ பேசினது மிக மோசமான வார்த்தை. வல்லாஹி யா ரசூலல்லா மா அலிம்னா அலைஹி இல்லா ஹைர். ஏன்னா கஅப் இப்னு மாலிக்கை பற்றி நல்ல விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அவர் ஒரு மோசமானவர்ன்றதை நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. அப்போ ஃபசக்கத்த ரசூலுல்லா. அதுக்கப்புறம் ரசூல்லா அதுக்கங்களை அதை பற்றி பேசலை. இப்போ இந்த 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 சின்ன பகுதியிலுக்குள்ள முதலாவது கஅப் இப்னு மாலிக் இப்போ தௌபா ஒன்றுக்கு நாங்கள் போகும்போது மோலா செஞ்ச பாவத்தை ஏற்றுக்கொள்ளணுமே. அதுதானே ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நான் ஒரு பாவம் செஞ்சேன்னு ஒரு இதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ கஅப் இப்னு மாலிக் இங்கே ஏற்றுக்கொள்கிறாரு தானே, எனக்கு 100% வசதி இருந்துச்சு, சகல தகுதியும் இருந்துச்சு, இல்லாட்டி பிறகு சரி போய்த்து எனக்கு கண்டினியூ பண்ணி போய்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி போய்த்து சேர்ந்து கொள்ள இருந்துச்சு. அந்த ரெண்டு சந்தர்ப்பம் இருந்தும் கூட சின்னதொரு காரணத்துக்காக நான் விட்டது தவறு இந்த ஒரு எக்ஸப்டன்ஸ் மூலாக வருது. அது பிறகு அதை பற்றி அவர் கவலைப்படுறார், தொடர்ந்து அந்த கவலை அவர்கிட்ட இருக்குது. அது பிறகு நடக்குது என்ன,
இப்படி செஞ்ச ஒரு ஆளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே ரசூல்லா தொடங்கிட்டார். இப்படி செஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து இப்படித்தானே செஞ்ச ஆட்கள் பலர் இருக்கலாம், பலர் இருந்தாங்க. அதனால் காபு இப்னு மாலிக்கு தான் கடுமையான தண்டனை. அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளை பொறுத்து தானே தண்டனை. பாவம் கூட செய்கிறவனுக்கு வந்து பெரிய தண்டனை இருக்காது. பாவம் கூட செய்கிறவன் வந்து பெருசாக கணக்கு எடுத்து பட்டிக்காது. ஒரு நல்ல ஒரு சஹாபி ஒரு தவறு செஞ்சு அவருக்கு அது கடுமையாக இருக்கும். இந்த ஹசனாத்துல் அப்ரார் செய்யாத்து முபர்ரின்னு சொல்லுவோமே, நான் இதுக்கு முன்னுக்கு ஞாபகப்படுத்தினோம். அதாவது சில சாதாரண நல்லடியார்கள் செய்கிற நல்ல விஷயமும் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான நல்லடியார்கள் பாவம் மாதிரி விளங்கும். அது என்னென்னா அந்த அளவு நெருக்கம் கூடும்போது அதோட அளவு கூட, பாரம் கூட. எனவே தான் காபு இப்னு மாலிக் அலி இந்த தபூக் யுத்தத்தில் பின்தங்கி போனவர்களில் டார்கெட் பட்டவர்களில் மிக முக்கியமான ஆள். அந்த 80 பேர்லேயும் மிக முக்கியமான ஆள் காபு இப்னு மாலிக் அலி. என்ன 3 பேர் ஏற்றுக்கொண்டேன். 3 பேர் நாங்கள் இந்த காரணத்துக்காக வரலன்னு சொல்லி ரசூல்லாட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். அதில் மற்ற 2 பேரும் வந்து இவரை விட ரிலாக்ஸாக தானே, அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் நான் ரசூலா நடந்து கொண்டேன். ஆனால் காபு இப்னு மாலிக்கோட கடுமையாக நடந்து கொண்டேன். காரணம் என்னென்னா அதை ஃபீல் பண்ணணும், அதை நீங்கள் கொஞ்சம் லைஃப்பில் அனுபவிக்கணும். கிட்டத்தட்ட 50 நாள் அந்த அனுபவம், இந்த மென்டலி பண்ணின அந்த கஷ்டம் காபு இப்னு மாலிக் அலிக்கு இருந்தது. அப்போ அந்த இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? திரும்பி வந்ததுக்கு பிறகு இல்லை, போகும்போதே போகிற பயணத்திலே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரசூல்லா இவரை பற்றி விசாரிக்காமல் கூட்டதே ஒரு அப்படி தான். இப்போ நாங்கள் இப்போ ஒரு கிளாஸுக்கு வராட்டி எங்களை பற்றி விசாரிக்காட்டி, விசாரித்தா கொஞ்சம் ஒரு ஃபீல் உண்டு வர, அடே என்னை பற்றி ஏதோ கேட்டுக்கிறார், அப்போ நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு லிஸ்ட்டில் சரி நான் ஈக்கிறேன்னு ஒரு ஃபீலிங் வருந்தேனே. அப்போ அப்படி கூட கேட்கலாட்டி என்ன நடக்கிற, என்ன கணக்கே எடுத்தில்லைன்னு ஒரு ஃபீலிங் தானே வரும். அப்போ அந்த இடத்துலேருந்தே ஒரு தண்டனை ஸ்டார்ட் ஆகுது. அது பிறகு எல்லா சஹாபாக்கள முன்னுக்கும் பனு சலமா எல்லா சஹாபாக்கள முன்னுக்கும் மிகப்பெரிய ஒரு சஹாபியை பற்றி என்ன பதில் கிடைக்குது? அவரோட ஒரு சொந்த ஒரு விஷயத்துக்காக நின்றுட்டார். அதை முவாத் இப்னு ஜபல் அலி வந்து முவாத் இப்னு ஜபல் அலி தெரியும் தானே, ஃபிக்ஹுல் எல்லாம் மிக முக்கியமாக இருந்த ஒரு சஹாபி. அப்போ அந்த சஹாபி வந்து டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த வார்த்தை கடுமையாக இருந்திருக்கும் சபையில். இப்போ அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு உள்ளாகின காரணம் என்னென்னா, சாதாரண ஒரு மிக முக்கியமான ஒரு நன்மையை மிக சாதாரணமாக விட்டுவிட்டது. அப்போ அதுக்கு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு இவர் உருவாகிறார். அதுதான் எங்களுக்கு இந்த இந்த வழியில் இந்த ஹதீஸ்ட போக்குல நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய விஷயம். ஃபபைனா ஹுவ அலா தாலிக ரா ரஜுலன் முபீலன். இப்போ ரசூல்லா அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு 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 சஹாபி ஒரு ஆள் நடந்து வர விளங்குற ரசூல்லாவுக்கு. காணல் நீர் விளங்குறதுன்னு சொல்லுவோம் நாங்கள், தூரத்தில் தண்ணி விளங்குற மாதிரி. அப்படி ஒரு சஹாபி வர மாதிரி ரசூல்லா காண்றார். கண்டுட்டு ரசூல்லா சொல்றார், ஃபக்கால ரசூல்லா குன் அபா ஹைசம், இவர் அபு ஹைசமாக இருக்கணும், அபு ஹைசம் என்றவரை சொல்லி அவராக இருக்கணும். ஃபைதாஹுவா அபு ஹைசம் அல் அன்சாரி. அப்போ அபு ஹைசமா அல் அன்சாரின்ற சஹாபிதான் வாரார். அவர் யாருண்டா, அதாவது முனாஃபிக்குகள் வந்து கடுமையாக குறை சொல்லி கொண்டிருந்த நேரம் கூட இவர் வந்து ஒரு ஒரு கொத்து சான்ஸ்னா ஒரு கொத்து ஈச்சம்பழத்தை சதக்கா செஞ்சவர் தான் இந்த சஹாபி இந்த யுத்தத்துக்கு. அப்போ அவர் வந்துட்டீங்கிற விஷயம் என்ன வர்றா என்னண்டா, அப்போ அந்த அளவு சிச்சுவேஷனில் ஒரு ஈச்சம்பழத்தை தான் சதக்கா செய்யக்கூடிய ஒரு ஆளும் யுத்தத்துக்கு வந்துக்கிறாருண்டா, பெரும் தோட்டத்துக்கு சொந்தக்கார ஆள் எங்கே இருந்திருக்கணும்? அந்த 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 இதுலேயும் ரசூல்லாவுடாக கொடுக்கப்படுற கஅப் இப்னு மாலிக் கிடைக்கிற மெசேஜ் அதுதான்.
ஒரு ஒரு கொத்து ஈச்சம்பழத்தை கொடுக்க தகுதியானவர் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் எந்த இடத்துல இருந்திருக்கணும் ஒரு ஃபீலிங்கை பிறகு அவருக்கு அந்த இந்த இந்த இன்சிடென்ட் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அப்படி அந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் காபூர் அலி காபூர் மாலிக் தொடர்ந்து சொல்கிறார், பலமா பலகனி அண்ணன் ரசூல்லா ஜவா தபூக்லேருந்து ரசூல்லா திரும்பி வாரார் என்ற செய்தி எனக்கு வருது. ஹதரணி பஸ்ஸி. அப்போ நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு பொய் ஒன்று சொல்லலும் எனக்கு. அவர் அந்த இடத்துல இப்போ ரசூல்லா வந்தாருன்னு சொன்னால் எனக்கு இப்போ ஒரு ரசூல்லாட்ட ஒரு நியாயம் ஒன்று சொல்லலாம். அது ஒரு பொய்யான ஒரு நியாயத்தை எனக்கு சொல்லலாம். அக்கூலு நான் சொல்கிறேன், ரசூலோட கோபத்திலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்காக, அதே போல் இந்த விஷயத்திலிருந்து எனக்காக பேச வைக்கிறதுக்காக குடும்ப ஆட்களையும் கூட பேசி பார்த்து நான் என்ன சொல்லலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போய் ரசூலோட ஒரு நியாயத்தை சொல்லலும் முழு சந்தர்ப்பம் இருக்குது. சொன்னால் ரசூல்லா மன்னிப்பு கூட எனக்கு தரலாம் என்ற ஒரு ஃபீலிங்கோடு இவருக்கு வந்ததாக சொல்கிறார். அப்படி ஒன்று எனக்கு செய்திருக்கலாம் என்றாலும் ஃபலம்மா கீழே இன்ன ரசூல்லா ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் கது அல்லா காதிமன் அதாவது ரசூல்லா வந்தது பிறகு நான் இப்படி போய் சொன்னாலும் நான் இதில் என்ன எப்படி தப்பிக்க போகிறேன் இதை சொல்லி ஒரு பொய்யொன்றை சொல்லி ரசூல்லாட்ட நியாயத்தை கூறி எனக்கு தப்பிக்கொள்ளேலும். ஆனால் அவரை சொல்ல நான் எப்படி அந்த இடத்துல தப்பிக்கொள்ளேலும், ஆனால் உண்மையாக தப்பிக்கலுமா? நான் தானே தப்பிக்கலான்னு ஒரு ஃபீலிங்கோட அவர் சொல்கிறார். அப்போ அது புற சொல்கிறார், அஜ்மாத்து சிதுக்காகு, நான் உண்மையைத்தான் பேச போகிறேன் என்று திடமாக முடிவெடுத்து கொண்டேன். அந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு சஹாபியுடைய லைஃப் எப்படி இருக்குது. சஹாபாக்கள்ன்றது என்ன நடந்தாலும் டிரான்ஸ்பேரண்ட்டாக தானே வாங்கிக்கிறாங்க. ஒரு தவறு ஒன்று நடந்துட்டு நான் தவறு செஞ்சிட்டேன், இப்போ தவறுலேருந்து விடுபடுறதுக்கு பல வழிகள் என்னட்டு இருந்தால், இப்போ ரசூலோட காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தான் முனாஃபிக்குன்களாகவும் இருந்த, அதாவது அந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஆட்களை சஹாபாக்கள், இந்த நாங்கள் சொல்கிற சஹாபாக்களோட கூட்டம் இல்லை, அந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர்களே தான் முனாஃபிக்களாகவும் நடந்து கொண்டேன் அடுத்த பக்கத்துக்கு. ஆனால் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இவருக்கும் ஏற்படுத்தி கொள்ள இருந்துச்சு. லேசாக பேத்து ஒரு நியாயத்தை சொல்லி ஏதாவது அதுக்கு ஒரு கஃபாரத்தை சரி கொடுத்து, ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்க்கு இன்னொரு கஃபாரத்தை கொடுத்து அப்படியெல்லாம் யோசிக்கலும் தானே, யோசித்து தப்பிக்கொள்ள இருந்துச்சு. ஆனால் அவசரம் இல்லை, நான் எது வந்தாலும் இதோட கான்சிக்வன்ஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் உண்மையைத்தான் பேசுகிறேன் உறுதி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு தௌபா ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கும் ஒரு சஹாபியனுடைய மனோநிலையும் இதைத்தான் எழுதி காட்டுது. எந்த சந்தர்ப்பத்திலையும் பொய் செல்ல மாட்டேன் இந்த ஒரு உறுதியோட அவர் அதை அஜ்மாத்து சிதுக்காகவும் போட்டு இப்போ ரசூல்லாட்ட போகிறார். வாஸ்பா ரசூல்லா வாரார். வாஸ்பா ரசூல்லா காதிமன் ரசூல்லா வந்தது பிறகு, ரசூல்லா வளமையாக வந்தால் முதலாக போவார். எங்கள் ஒரு பயணத்துலேருந்து வந்தது பிறகு பள்ளிக்கு போவார். பில் மஸ்ஜித், பள்ளிக்கு போய் 2 ரக்காயத் தொழுவிட்டு அங்கே மக்களோட உட்கார்ந்துட்டு ரசூல்லா பேசுவார். அதுதான் ரசூல்லாவோட வளமையான பழக்கம். அப்போ இந்த மாதிரி இப்போ வந்திருப்பான் தானே, தபூக்லேருந்து வந்து ரசூல்லா பள்ளிக்கு போய் தொழுவதுக்கு பிறகு அங்கே நடக்கிற ஃபலம்மா ஃபாலதாலிக்கு இதை செஞ்சதுக்கு பிறகு ஜாஅஹுல் முஹல்லஃபூன், யுத்தத்துக்கு போகாத கூட்டம் எல்லாம் ரசூல்லாட்ட வருது. யஅ்ததிரூன இலைஹி வயஹ்லிஃபூன லஹு, வந்து சத்தியம் செஞ்சு நாங்கள் வராதுக்கான என்ன காரணம் எடுத்து இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸ் போய்கொண்டு இருக்கு. அவன் ஜஸ்டிஃபை பண்ணி ரசூல்லாட்ட நியாயத்தை சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு சீன் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. வக்கானு பிலஅன் வசமானின ரஜுலன், 80,000 பேர் அதுக்குள்ளே இந்திக்கிறாங்க. இப்போ தபூக் யுத்தத்திலேயும் போகாத 80,000 பேர் மதீனா சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். அதில் முனாஃபிகூன்கள் தான் கூடுதலாக இருந்திருக்கணும். அப்போ வந்து ரசூல்லாட்ட அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குதுன்னு சொல்லி
கேட்டுக்கொண்டிருக்கோம். ஃபகபில மின்ஹும் அலானியத்தும் வபாயாகும் வஸ்தக்ஃபர லஹும். இப்போ சொன்ன நியாயத்தை வச்சு ரசூல்லா அவங்க ஓப்பனாக சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கி கொண்டு இருந்தார். இப்போ வக்கல சராயிரவும் இல்லல்லாஹி தாலா. அதையும் இவர் சொல்றார். அலானியத்தகம் சொன்னா ஓப்பன் அவங்க வெளிப்படையா என்ன விளங்குறோ அதுதான் ரசூல்லா பார்க்குறார். பார்த்து ரைட் நீங்கள் வெளிப்படையாக சொல்கிற விஷயங்கள் எக்ஸ்டர்னலாக எனக்கு என்ன விளங்குது, நான் உங்களுக்கு மன்னிப்பாக தாரேன். ஆனால் அவங்களோட மனசு என்ன செல்வது அல்லாட்ட பொறுப்பு செலுத்துறார் ரசூல்லா. வக்கல சராயிரவும் இல்லல்லா. ரசூல்லா இவங்க உள்ளுக்குள்ள என்ன நோக்கத்தில் இருந்தாங்களோ அதை நீ பார்த்துக்கணும், அல்லாஹ் தாலாவிட்ட பொறுப்பு சேட்டார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, கஅப் இப்னு மாலிக் எந்த அளவு அந்த ஈமான் இந்த தால எந்த அளவு ஸ்டடி பண்ணிக்கிறார் ரசூல்லாவை. என்ன அவரும் வந்து சொல்லியிருந்த ஒரு காரணத்தை அவர்ட சராயிரும் அல்லாஹ் தாலாவோட பொறுப்பு சாட்டப்பட்டு இருக்கும். அப்போ தண்டனை எங்கே இருந்திருக்கும்? மறுமையில கட்டாயம் அது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும். எனவே அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகப்படாதுன்ற ஒரு நோக்கத்தில் அவர் சில நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன். இப்போ சஹாபாக்கள் இருந்து இருக்கிற பெரிய ஒரு படிப்புன்னா அது எங்களுக்கு. அப்போ வாரார் ஹத்தா ஜித்து பலம்மா சல்லம் து, நான் சலாம் சொன்னேன். தபஸ்ஸம, நான் சலாம் சொன்ன நேரம் ரசூல்லா என்னை பார்த்து சிரித்தார். எப்படி ஒரு கோபத்தில் இருக்கிறவன் எப்படி சிரிக்கிறார் அப்படி சிரித்தார். தபஸ்ஸுமல் முகுலப். ரசூல்லா வந்து வளமையா ரசூல்லா சிரிச்சா எப்படி? ரசூலோட சிரிப்பை பற்றி ஹதீஸ்ல வந்து இருக்கானே, சந்திரன் மாதிரிக்கு முடியலாம். ரசூலோட முகம் சந்திரன் மாதிரி பிரகாசிக்க முடியும். அந்தளவு ரசூலோட சிரிப்பு வந்து மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தின ஒரு பண்பு. அப்போ இவரை சொல்லி போட்டு அவரே சொல்றார், சும்மா கால தால் வா சொல்லி போட்டு ஃபஜி து அம்ஷி, நான் மெதுவாக நடந்து அவர்கிட்ட போகிறேன். ஹத்தா ஜலஸ்து பைனேதை, அவருக்கு முன்னுக்கு நான் உட்கார்றேன். பக்கால் அலி, அவர் என்கிட்ட கேட்குறார், மா ஹல்ல ஃபக, யுத்தத்துக்கு வராமல் கொன்ன தடுத்தது என்ன, பிற்படுத்தியது என்ன? அலம் தகுன் கதிபு தாத்த லஹரக, அதாவது நீ ஒரு வாகனத்தை வாங்கியிருந்தா தானே, ரெடி பண்ணியிருந்தா தானே ரசூலா சொல்றார். இப்படியெல்லாம் ரெடியாக இந்த நீ வரல. அப்போ ரசூல்லா 100% எதிர்பார்த்திருந்திருப்பா கஅப் இப்னு மாலிக் அந்த யுத்தத்தில் இருந்திருப்பார். அந்த எதிர்பார்ப்பு ஒன்று நிறைவேறாதால தான் போகும் வரைக்கும் இதை பற்றியே பேசாமல் கோவத்தில் போயிருப்பார் ரசூல்லா. அந்த கோவத்தை தான் இங்கேயும் ரசூல்லா திரும்ப ரிப்பீட் பண்ணி காட்டுறார். சொல்லி போட்டு கால கஅப் இப்னு மாலிக் சொல்றார், குல்து யா ரசூலல்லா இன்னி வல்லாஹி லவ் ஜலஸ்து இந்த கைரிக் மின் அஹ்லி துன்யா லராய்து அன்னி சஹ்ருஜ் மின்ஹும் மின் சக்தி. அதாவது இவர் சொல்றார், இந்த உலகத்தில் உள்ளவர்கள்ல உங்களை தவிர இன்னொருத்தன் முன்னுக்கு நான் இருந்திருந்தா நான் ஒரு நியாயத்தை சொல்லி வெளியாகிட்டேன். ரசூல்லா அல்லாத இன்னொருத்தர் முன்னுக்கு நான் இன்னொரு ஆள் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தா நான் ஒரு நியாயத்தை சொல்லி நான் என்ன காப்பாற்றிப்பேன். லக்கது ஓ தீத்து ஜதலன், நான் ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் அதுக்கு முன் வச்சிருப்பேன். ஆனால் சத்தியமாக மாற்றமாக லக்கது அலிம் து லைன் ஹத்தஸ்துக்கள் யௌம ஹதீஸ கதுபின் தர்லா பிஹி அன்னி, அதாவது இன்றைக்கு நான் ஒரு பொய்யை உங்கள்கிட்ட பேசி நீங்கள் அதை திருப்திப்படுவீங்க. இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு பொய் ஒன்று பேசிலும் நீங்கள் திருப்திப்படுவீங்கோ. இல்லை யூசு கண்ணல்லாஹூ யுஸ்ஹித்துக்க அலைய, ஆனால் அல்லாஹு தாலா நிச்சயமாக என் மீது உங்களை கோபம் உள்ளவனாக ஆக்கிடுவான். அல்லாவுடைய கோபம் வந்துடும், உங்களோடாக எனக்கு வந்துடும். அதே போல் ஒரு பொய் உண்மையை பேசினேன். வக்கது ஹத்தஸ்துக்க ஹதீஸ சித்துக்கின், அதாவது நீங்கள் கோவப்படுற ஒரு உண்மையை நான் பேசினாலும், நான் உண்மையை பேசினா நீங்கள் கட்டாயம் கோவப்படுவீங்க. ஏன்னா உண்மையான விஷயம் வந்து ஒரு சிலி இஷ்யூ ஒன்று தானே போகாமல் கொடுத்துக்கான காரணம். அதை சொன்னது போகிற அது உங்களை கோவப்படுத்தக்கூடிய உண்மையாக இருந்தாலும் நான் அதில் எதிர்பார்க்குறேன் என்னென்னா, நிச்சயமாக நான் அதில் அல்லாவுடைய தண்டனையை நான் மனமாற எதிர்பார்க்குறேன். ஒரு உண்மையை பேசுறதுன்னு விட, அது ஒரு பொய்யை சொல்லி தப்பிக்கிறத விட நீங்கள் வெறுக்கிற ஒரு உண்மையை, உங்களை கோபப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையோட பேசி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பொய்யை சொல்லி அல்லாட கோபத்தை பெற்றதை விட உங்களை கோபப்படுத்துகிற ஒரு உண்மையை சொல்லி அல்லாவோட சந்தோஷத்தை நான் பெறுறது அல்ல தண்டனையை பெறுறதை நான் அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்கிறேன்றார்.
என்னென்ன உண்மையான தண்டனை பெற்றாகணும். அந்த அளவு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட காபு இப்னு மாலிக் அலி இருந்திருக்கிறாருன்றது காட்டுது. அந்த வேர்டெல்லாம் என்ன காட்டுது, அந்த அவரோட மனசு எந்த அளவு இதுலேருந்து எப்படி சரி நான் என்ன விலை கொடுத்தாவது டெனிக் நான் இதுலேருந்து ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்கு சொன்ன வார்த்தைகள் தான் காபு இப்னு மாலிக்குடைய அந்த வார்த்தைகள். அது சொல்லி போட்டு சொல்றார், வல்லாஹி மாக்கான லீமின் நுதர், எனக்கு எந்த நியாயமும் இல்லை, எனக்கு எந்த நியாயமும் இல்லை. அதே போல் வல்லாஹி மாக்குந்து கத்து அக்குவா வலா ஐசர், அதாவது நீங்கள் போன நேரம் நான் இதை இந்த பின்வாங்கிறதுக்கு உரிய நிலையில் நான் இருக்கல, அதாவது எனக்கு வரக்கூடிய எல்லா சக்தியும் இருந்துச்சு, அதனால் எந்த நியாயமும் எனக்கு இல்லை, எனவே நீங்கள் எடுக்கிற முடிவை எடுங்கன்னு பொறுப்பை சாட்டுறேன். இது அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இவருடைய விஷயத்தை அப்படியே பொறுப்பு சாட்டுறார். பொறுப்பு சாட்டினவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அம்மா ஹாதா ஃபகது சதக், இவர் உண்மையை பேசிவிட்டார். அந்த சர்டிஃபிகேஷன் ஒன்றே போதும் காபு இப்னு மாலிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார், இவர் உண்மையை பேசிட்டாரு. அந்த அந்த டைமே அவரோட தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்குது. இப்போ அந்த வெற்றி எங்கே எதால் கிடைக்குது? குர்ஆனில் அல்லாஹ் தாலா பல இடங்களில் சொல்கிற மாதிரி போய் பேசக்கூடாது என்று பல இடங்களில் சொல்கிறேன் தானே. அப்போ அதுக்கு எதிரான பண்பு தான் முஸ்லீம்கிட்ட இருக்கும் தானே. அப்போ அந்த பண்பை காபு இப்னு மாலிக் வெளிப்படுத்துறதூடாகத்தான் இந்த இடத்துல இந்த இந்த தௌபாவையும் பெற்றுக்கொண்டு அதுக்குரிய கூலியையும் மறுமை நாள் வரை குர்ஆனில் ஓதப்படுற அளவுக்கு அவரோட பேரை குர்ஆனில் போடுற அளவுக்கு ஒரு ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்றதுக்கான காரணம் இந்த சின்ன ஒரு விஷயம், உண்மை பேசினது. அப்போ எங்களோட லைஃப்லேயும் நாங்கள் டென்னிக்கோஸ்ட் என்ன நடந்தாலும் உண்மையை விட்டு கொடுத்துடப்படாது. உண்மையை நாங்கள் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதில் எப்படியும் லொஸ் தானே, அது ஒன்று இங்கேயோ மறுமையிலோ லொஸ் தான், அதில் சந்தேகமே இல்லை. அதை விட உண்மையை பேசிக்கொண்டு லொஸ்ட் ஆகிறது லாபம் இல்லை. உண்மையோட பேசிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு லொஸ்ட் ஆகுறன்றது உங்களோட லைஃப்பில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்களா? உண்மையை பேசினதால் சில விஷயங்கள் இலகுவாக நடந்தது. தொடர்ந்து சொல்கிறார், வசார ரிஜாலுன் மின் பனி சலிமா ஃபத்தபூனி. ரைட், பிறகு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் பனு சலமா அந்த கோட்டத்திலிருந்து கொஞ்சம் பேர் இவரை காபு இப்னு மாலிக் என்ன பின்தொடர்ந்து வந்து என்கிட்ட சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் ஒரு பாவம் செஞ்சதை நாங்கள் கண்டில்லை. இதுக்கு முந்தி காபு இப்னு மாலிக் சொல்கிறாங்க, பாவம் செஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டில்லை, நீங்கள் பாவம் செஞ்சு லக்கது அஜஸ்த ஃபி அன்லா தக்குன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நீங்கள் ஏன் ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்ளலை? என்னண்டா தெரியும் தானே, அந்த ஆளை பிடிக்க பார்க்குற அந்த வேளாண் என்ன நடக்குது, நீங்கள் ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்ளலை. பக்கத்து காண காஃபிக்க ஜன்பக்க இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹ் லக், அதாவது நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட ஒரு பாவ மன்னிப்பு பெற்றிருந்தாலே போதும் தானே, ஏன் நீங்கள் அதை செய்யலை? நீங்கள் பெரிய ஆள் மாதிரி உண்மையை பேசியே கஷ்டத்தை வாங்கி கொண்டீங்க. இந்த மாதிரி இவரை அந்த பனு சலமா கோத்திரத்திலிருந்து வந்தார்கள் இவர்கிட்ட பேசுகிறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், காபு இப்னு மாலிக்குடைய சம்பவத்தில் வந்து ஒன்று இண்டிவிஜுவலி அவருக்கு கஷ்டம் வருது. அடுத்து சமூக ரீதியை இப்படி ட்ரப்ஸ் சொல்லுவார், இப்படியான இடங்களில் வழிகெடுக்கிறதுக்கு சில ட்ரப்ஸ் வரும் தானே, அது மாதிரியான இடங்கள் தான். அப்போ அந்த இடத்துலையும் கூட இவர் திரும்பி போகலை, அதுதான் இதில் நடக்குது. அப்போ இவர் சொல்கிறார், கால ஃபவல்லாஹி மாதாலி யோன்னிபுன் ஹத்தாரத் எனர்ஜி, இப்படி ஆட்களை குறை செல்றதால கண்டினியூவாக இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கிறதால நான் திரும்பி போய்த்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பொய்யை சொல்லிடுவோமோன்னு என்ன சொல்லிடுவனோன்னு நினைக்கிற அளவுக்கு இப்படி ஆட்கள் வந்து என்ன குறை சொல்லி கொண்டு இருந்தார்கள், தூண்டி கொண்டு இருந்தார்ன்ற மாதிரி தான் சொல்கிறார். அவர் பாவிக்கிற வேர்ட் வந்து யுவன்னி பூன், அதாவது என்ன குத்தி காட்டிட்டு என்ன குத்தி காட்டிட்டு இருந்ததால
ஹத்தா அரத்து அன் நான் திரும்பி பேய்த்திருவேனோ ரசூல்லாவிட்டு பேய்த்து எனக்காக ஒரு பொய்யை சொல்லிடுவேனோ என்று நினைக்கிற அளவுக்கு இந்த ப்ராசஸ் நடந்தது. அவர் ஒரு கட்டத்தில் சொல்றார், சும்மா ஸ்கூல்த்தில் நான் சொன்னேன், ஹல்லக்கிய ஹாதாமை இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேறு யாருக்கும் வந்துச்சுன்னு கேட்குறாரு. இப்போ அவங்கள்ட்ட அந்த ஆள்கிட்ட அப்போ சொன்னால், ஓ 2 பேர்கிட்ட இருக்குது. யார் யாருன்னு கேட்டது பிறகு ஒன்று முராரா இப்னு ரபி ரலியும் ஹிலால் இப்னு உமையா, இவங்க 2 பேருக்கு என்ன போலே ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களும் உண்மையை சொன்னவர்கள். அதையும் கேட்குறாண்டா. அப்போ அப்படி 2 பேரும் நீங்கள் என்ன மட்டும் தொந்தரவு பண்ணிட்டீங்க தேவையில்லை, என்ன ஒன்று நான் என் விஷயத்தை பார்த்துக்கிறேன். அப்போ அதைத்தான் அந்த நோக்கத்தில் அவர் சொல்லியிருப்பார். சொல்லி இல்லை நான் நான் நினைக்கிறேன் அப்படியே சொல்லிக்கிறேன். தப்பு ஒன்றுமே இல்லை. இவர் உண்மையை காப்பாற்றிக்கணும், ஈமானை காப்பாற்றிக்கவும் போகணும். இப்படி தொடர்ந்து தட்ட அந்த இரும்பு இதாகிற மாதிரி பலர் சொல்லும்போது மனம் மாறிடு இருந்தானே. அப்போ அந்த இடத்துலையும் அவர் தப்பிக்கொள்கிறார். அப்போ அவர் சில ஃபதாக்கருலி ரஜுலைனி சாலிஹானி பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்ட 2 பேரும், அந்த 2 சஹாபாக்களும் பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள். ஃபீஹிமா உஸ்வத்துன், அவங்கள்ட்ட நல்ல நல்ல முன்மாதிரி உள்ள சஹாபாக்கள். அப்போ அவங்க 2 பேருக்கும் இந்த நிலைமை நடந்திக்குது. ஃபமலைத்து ஹீன ஜக்கரு ஹுமா லி, அப்போ அவங்கள்ட்ட விஷயத்தை கேட்டு பார்த்தது பிறகு அவங்க 2 பேரும் பேய்த்து வயசு அந்த காரணங்களை சொல்லித்தான் நியாயத்தை பெற்றுக்கொள்றது. ஆனாலும் அவர்களும் இந்த மணிப்பூர் ரசூல்லா வளங்கள் உண்மையை சொன்னதுக்காக. அப்போ இவங்களுக்கான சிச்சுவேஷன் நடக்குன்னா, வனஹா ரசூல்லாஹி அன் கலாமினா, இந்த 3 பேர்கிட்டையும் முதலாவது பேசுகிறத ரசூல்லா நிப்பாட்டினார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தொடங்குது, தண்டனை ஸ்டார்ட் ஆகிற அப்படின்னா ரசூல்லா அந்த இவங்க சொன்னதுக்கு பிறகு ரசூல்லா இவங்களோட பேசுகிறத நிப்பாட்டினார். கால அது பிறகு அதை பார்த்துக்கொண்டே நடக்கும் மக்களும். ரசூல்லா நிப்பாட்டின செய்தி வந்த பிறகு மக்களும் பேசுகிறத இவங்களோட சமூகத்தில் பேசுகிறத நிப்பாட்டினார். அப்போ முதலாவது வந்த ஒவ்வொரு சின்ன சின்ன தண்டனையோட வந்து இப்போ இது வந்து ஒரு அந்த நடமாடும் இதை எழுதிக்கிற புஸ்தகம் ஹசன் ஹிம்சின்றவர் ஒரு புத்தகம் கதையை எழுதினார். இது ஒரு கதை மாதிரி எழுதிட்டு அவர் அந்த புஸ்தகத்துக்கு வச்ச பேர் என்னன்னு சொன்னால் நடமாடும் சிறைச்சாலை. இப்போ கபுபின் மாலிக்கெல்லாம் இருக்கிற வந்து ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி, யாரும் பேசுறதில்லை, ஒரு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், திறந்து விடப்பட்டு ஆனால் யாரும் பேசுகிற. இப்போ சமூகத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆளோட யாருமே பேசலை, தீர்வு கொண்டு வரங்காட்டியும் பேசலை, ஊரோட்டு ஒதுக்கி வைக்கிறது, இது மாதிரியான தண்டனை இருக்கிறது தானே, கஷ்டமான தண்டனைகள் அது. அப்போ அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தானே இவங்க வருது. தகையருள் எல்லாரும் மாறிட்டாங்க, மக்கள் எல்லாம் மறுபக்கம் மாறி எப்படி மனசு சொல்லுது, இவ்வளோ பெரிய விசாலமான பூமி இது, இந்த விசாலமான பூமி நான் நல்லா தெரிஞ்ச இடம், அது வந்து ஒரு சும்மா சுருங்கி போன மாதிரி. பூமி விசாலமாக இருந்தது, எனக்கு சும்மா எல்லாம் லிமிட்டட் ஆகப்பட்டு தானே. இப்போ குர்ஆன்லையும் வரும், விசாலமான பூமி அப்படியே சுருங்கி விட்டது போன்ற ஒரு நிலைமை இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ என்னென்னா மக்கள் யாருமே இவங்களோட தொடர்பு கொள்றதில்லை. அப்போ இவர் 50 நாள் இது லபிஸ்னா அலாதாலிக்கு ஹம்சின் அலையில் 50 நாள் நாங்கள் இப்படி இருந்தோம், யாரும் பேசலை. 50 டேஸ்ன்னா கிட்டத்தட்ட 2 மாதம். எங்களுக்கு விளங்காது. நெருக்கமான ஒரு நண்பர் ஒன்று பேசாட்டி எங்களுக்கு குறுகுறுக்கும் தானே, என்னென்ன பிரச்சனை என்ன டீக்குதோ என்ன சொல்லியும் இல்லை, என்னென்னு சொல்லாமக்கு என்ன காரணம் வரல உங்களுக்கு வரைஞ்சி தானே என்றார், அதோட பேசலை. அப்போ அது அந்த என்ன சொல்கிற அதை அறிஞ்சு கொள்ளும் வரையும் மனசு சரி கஷ்டப்படுமே, தூண்டிக்கொண்டு என்னடா காரணம் தேடிக்கொண்டு ஒரு நிலைமை வந்து இருந்திருக்கும். அப்போ அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் எப்படி, அம்மா ஆனால் பக்குந்து அஷப்பல் கவுமி வாஜிலதும், நான் வந்து இப்போ அவங்க 2 பேரும் வந்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழுதிக்கிறாங்க. யார்? அடுத்த 2 சஹாபாக்கள். அம்மா சாஹிபாய ஃபஸ்தகானா, கொஞ்சம் வயசான ஆட்கள் தானே, ஏன்னா வீட்டில் இருந்து கொண்டு
அழுது கொண்டு இருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் அப்படி இல்லை. நான் இளைஞன், கொஞ்சம் நல்ல சக்தி பெற்றால். அப்போ என்ன, நான் ஃபக்குந்து அஹ்ருஜு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தொலை போனேன். இவர் பள்ளிக்கு போய் எல்லாரோடையும் சேர்ந்து முஸ்லீம்களோட, இவர் எப்படி தொழுகிறதே முஸ்லீம்கள் தானே. அப்போ இவரோட வாரத்தை எப்படி போகுது, வாரன்றது பாருங்களேன். அஹ்ருஜ் வாசது சலாத்த மால் முஸ்லிமீன். இன்னும் இவர் நான் முஸ்லீம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் முஸ்லீம்களோட சேர்ந்து தொழுதேன்னு போடுறார். பள்ளிக்கு போய்த்து தொழுதேன்னு சொல்லவும் இல்லை. அப்போ அந்த அளவு ஃபீலிங் கொண்டு அவருக்கு இருந்திருக்கும் அந்த சிச்சுவேஷன். அப்போ இவர் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி பள்ளிக்கு போய் தொழுகிறார். சந்தையில் போய் ஒரு அப்படி சும்மா ரவுண்ட் அடித்து நடமாடி கொண்டு வார. வீட்டில் தங்கல, இவர் வீட்டுக்குள்ளே குந்திட்டு இருக்கல. ஆனால் என்ன நடக்குது, வலா யுக்கல்லி முனி ஆகுது, யாருமே பேசலை என்னோட. யாரும் எவரும் பள்ளிக்கு போனாலும் பேசலை, சந்தைக்கு போனாலும் யாரும் பேசுகிறாங்க இல்லை, பேசவே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டா உஸல்லிமு அலைஹி, சலாம் சொல்கிறேன், நான் சலாம் சொல்கிறேன். வஹுவ ஃபி மஜ்லிஸி பாத சலாத், தொழுது போகிற ரசூல்லா அப்படி மஜ்லிஸ் இருக்கும்போது நான் கண்டா சலாம் சொல்கிறேன். அகூலு ஃபி நஃப்சி, மனசால நினைக்கிறேன், என்ன மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிறேன், அவர்கிட்ட உதடு ரெண்டையும் கொஞ்சம் அசைச்சாருண்டா நல்ல மிண்டு அப்படி சொல்ல. ஹல் ஹர்ரக்க ஷஃபத்தாயி, கொஞ்சமாச்சும் அந்த மனசுக்குள்ளையாவது பதில் சொல்கிறாரான்ற மாதிரியாவது விளங்குறான்றதை நான் பிரத்தி சலாமி அம்ல, அசைக்கிறாரா இல்லையான்றதை நான், அசைக்க மாட்டாரா அசைப்பாரா அசைக்க மாட்டாரான்னு என் மனசு சொல்லுது. சும்மா உசல்லி கரீபன் மின்னு, ஆனால் பதில் வரல. சும்மா உசல்லி கரீபன் மின்னு, அவருக்கு நெருக்கமாக போய்த்து தொழுது பார்த்தேன். உசாரிக்கு நலர, மெதுவாக கள்ள கண்ணால் அப்படி பார்க்குறேன். எப்படி சரி ரிலீஸ் எடுத்துக்க பார்க்குறார். ஆனால் ஃபைதா அக்பல் துவலா சலாத்தி, தொழுகை நேர ரசூல்லாவை, அதாவது தொழுத அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல்லாவை பார்த்தால் ரசூல்லாவும் பார்க்குறதுக்கு மாதிரி நலர இல்லை, என்ன பார்க்குறாருன்றார். அதாவது பார்க்குறதுக்கு மாதிரி திரும்ப, ஆனால் நான் அவரை பார்க்கல, இதுல பார்க்குற மாதிரி, நான் அவரை பார்த்து ரசூல்லா முகத்தை திருப்பி கொடுறார். அதாவது என்ன சலாத்துக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று வர மாதிரி காட்டுறாரான்னு எனக்கு இல்லை, என்ன திரும்பி பார்ப்பாரான்னு திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. நான் பார்க்கறதுல முகம் கொடுக்க ரெடி இல்லை ரசூல்லா, என்னை முகத்தை நேரடியாக பார்க்குறதுக்கு ரெடி இல்லை. அப்போ ரசூல்லா வந்து சஹாபாக்களோட அந்தளவு நெருக்கமாக இருந்தவர் தானே, அந்தளவு நெருக்கமாக ரசூல்லா சஹாபாக்களோட இருந்தவர், சஹாபாக்கள் அந்தளவு நெருக்கமாக இருந்தார்கள். அப்படி க்ளோஸாக இருந்த ஒரு சிச்சுவேஷனில் இப்படி ஒரு பிரிவு ஒன்று வந்ததை தான் இவரால் தாங்கிக்க இல்லாமல், அது ஒரு வகை தண்டனை. இதை நீங்கள் அனுபவிச்சுத்தான் இந்த தௌபாவை பெற்றுக்கொள்ளணும்னு சிச்சுவேஷன் வருது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு பாவங்கள் ஈடுபட்டால் நாங்களும் இயன்றளவு வருந்தோணும், அதுதான் அதில் காட்டுது. இந்தளவு சிச்சுவேஷன் எங்களுக்கு அமையாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போயாகணும். இன்னொரு ஆளுக்கு ஏதாவது தவறு செஞ்சால் அவர் எங்களோட பேசடி பரவாயில்ல, நாங்கள் போய் பேசணும், பேசி என்ன சாரி செஞ்சு பிரச்சனையே முடிச்சுக்க பார்க்கணும். இல்லாட்டி இந்த அங்கே பிடிச்சாண்டானக்கு அதுக்கு போகிற சந்தர்ப்பம் இல்லையே நீ பேசுறதுக்கு. இங்கே ஒரு தவறு நடந்துட்டு நான் அந்த ஆளோட போய்த்து பேசி தீர்த்து கொள்ளையிலும், அப்படி இல்லாட்டி குறைஞ்சது ஏண்ட பக்கம் நியாயத்தை சொல்லிடுச்சாரி வரையிலும் அவர் ஏற்றுக்கொள்ளலையும், அது எனக்கு ஒரு ரீசனாக இருக்கும் மறுமையில் வாதாட்டுறதுக்கு. இங்கே ஒன்றும் செய்யாமல் இந்த விட்டு மறுமையில் போயிட்டு போனால் அங்கே வாதாடுறதுக்கு டைம் இல்லை, அங்கே தீர்ப்பு மட்டும்தானே. இப்போ ஃபுல் ட்ரை இவர் பண்ணுறாரு, ஆனால் அங்கே கிடைக்குது இல்லை. ஹத்தா இதா தாள ஜாலிக்காலையே இப்படியே தொடர்ந்து கொண்டு போகுது. இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டு போகும்போது நான் ஒரு நாள் நடந்து கொண்டு போகிறேன். அபு கத்தாதான்றவர தோட்டத்துக்கிட்ட போகிறேன். அங்கே வஹுவ இப்னு அம்மி, என சாச்சட மகன் அபு கத்தாதா. அஹப்புன் நாசி இல்லை, எனக்கு மிகவும் மிகவும் நெருக்கமானவர், நான் மிச்சம் விரும்புகிற ஒரு ஆள். அப்போ அவருக்கு நான் சலான் சொல்கிறேன். ஃபசல்லம் து அலைஹி, நான் அவருக்கு சலான் சொல்கிறேன். அல்லாமே சத்தியமாக எனக்கு பதில் சொல்லலை அவர். அப்போ யார், குடும்பத்துக்காரனும் கைவிட்ட நிலைமை. அப்போ அவர் சொல்கிறார், யா அபா கத்தாதா ஹல் தாலமணி, உனக்கு தெரியும் தானே நான் அல்லாஹ் தாலாவையும் ரசூலையும் விரும்புகிறேன், எல்லாம் ரசூலையும் விரும்புகிறேன்னு உனக்கு தெரியும் தானே, என்னோட பேச வைக்கிறேன்னா ஃபசாக்கத்தை
பதில் சொல்லலை. அவர் அப்படின்னா சலாஞ்சலவும் இல்லை, பேசவும் இல்லை. சமூகம், அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்த கட்டம் குடும்பம். குடும்பத்தில் இவருக்கு மிகவும் நெருக்கமான உறவினர், சாச்சட மகன்டா மிக நெருங்கிய உறவினர். ஆனால் பதில் இல்லை, ஃபவுத்து, நான் வந்துட்டேன். அவர் அமைதியாக இருந்தார். திரும்ப சொல்கிறார் அல்லாஹ் ரசூலு, திரும்பவும் இவர் சொல்கிறார் அப்பா கத்தாதா உனக்கு தெரியும் தானே, அமைதியாக இருக்கிறார். 3ஆம் முறை மீட்டின நேரம் பதில் சொல்லலை. அல்லாஹ் ரசூலுக்கு தான் இது தெரியும். அல்லாஹ் ரசூல் தான் அதை பற்றி தெரிஞ்சு, எனக்கும் தெரியாது. அந்த நீ விரும்புறியா இல்லையானதை பற்றி எனக்கு தெரியாது. அல்லாஹ் ரசூல் அறிஞ்சவனு மெதுவாக கழட்டி விட்றாரு. அதனால பேச்சை கொண்ட போகலை, பேச்சை இழுத்துட்டு போகிறது கூட இல்லை. அப்போ ஃபஃபாலா தைநாய, அந்த சந்தர்ப்பத்தை அழுகுறேன். எனக்கு கண் கடுமையாக ஃபீல் பண்ணியிருக்கிறார், கடுமையாக அழுகிறேன். ஃபஃபாலத்துன்னு சொன்னால் அந்த வெள்ளம் போகிற மாதிரி எனக்கு கண்கள் கண்ணீரை கொட்டுது. தவலை சத்த தசவர்த்துல் ஜிதார், இந்த தோட்ட சுவரட்டும் நான் மெதுவாக பின்னுக்காக மறைஞ்சிட்டேன். அவர்கிட்ட முகத்தில் அவருக்கு கண்ணு படாமைக்கு நான் இதுவாக அப்படியே மறைஞ்சி திரும்பி வந்துட்டேன்னு சொல்கிறார். இப்போ ஐநேம் ஒரு ஓரங்கட்டுவையில் ஒன்று நடக்குது குடும்பத்தாலே. என்னடா அல்லாட ரசூலாவுடைய முடிவு வரும் வரைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் யாரும் தொடர்பு இல்லை. அதுக்கு பிறகு நடக்குது ஃபபைனான அம்ஷி ஃபி சூக்கில் மதீனா. அதுக்கு பிறகு இவர் மதீனா சந்தில் போகிறார். இதான் நபத்தியுன், அதாவது ஷாம் தேசத்திலிருந்து ஒரு சாப்பாட்டு பொருட்களை விற்க வந்த ஒரு ஆள். நபத்தின்ற வாரது விவசாயி, ஒரு வியாபாரி வந்து இப்போ அவருக்கும் இதை வெளிநாட்டிலேருந்து வந்தவருக்கும் இது கேள்விப்படும் தானே, இது கேள்விப்பட்டிக்குது. அப்போ அவர் சொல்கிறார் யக்கூலு கபூபு மாலிக்கு யார் என்னையும் காட்டித்தார, இது விஷயம் கேள்விப்பட்டிக்குது, கபூபு மாலிக்கு எனக்கு யார் சரி காட்டித்தாங்கோ என்று அவர் சந்தையில் சொல்கிறார். அப்போ மக்கள் காட்டி கொடுக்குறாங்க. காட்டி கொடுத்தது பிறகு அந்த ஷாம்லேருந்து வந்த வியாபாரி என்கிட்ட வந்து கிதாபன் மின் மலிகி கஸ்ஸான் இந்த இடத்துல உள்ள ஒரு மன்னர் ஒரு லெட்டர் ஒன்று தந்தீரான்னு தாரார். இவர் சொல்ல வக்குந்து காத்திபன், எனக்கு எழுத தெரியுதுன்னா இப்போ வாசிக்கிறேன். பக்கரா தூ, நான் வாசிக்கிறேன். அதில் என்ன அம்மாபாத் ஃபைன்னஹு கது பலகனா, இந்த கடிதத்தில் சொல்லிடு ஃபைன்னஹு கது பலகனா, எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்குது, நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்ன சாஹிபக கது ஜஃபாக்க, உங்களோட தோழர் உங்களை ஒதுக்கி வச்சுட்டார். அன்ன சாஹிபக்க கது ஜஃபாக்க வலம் யஜ் அல் கல்லாஹு பிதாரி ஹவானின் வலா மல்லியாத், அதாவது அல்லாஹு தாலா இதை ஏற்படுத்தலை. இப்படி ஒரு சுச்சுவேஷன் அல்லாஹு தாலா உங்களுக்கும் ஏற்படுத்தலை. இவர் ஒரு இழிவான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தரல, அவர் தான் உங்களை ஒதுக்கி வச்சுட்டார் ரசூல்லா. ஃபல் ஹக் பினா, எனவே நீ எங்கள்கிட்ட வா, நுவாசிக்கு, நாங்கள் உங்களுக்கு ஒன்று ஆறுதல் படுத்தி உனக்கு தஞ்சம் தரோம். எஸ்ஐயில் உங்களுக்கு வர சொல்கிறேன், இல்லாட்டி மைக்ரேட் பண்ண சொல்கிறேன். யாரை? கபூபு மாலிக். இந்த ஹதீஸை விளங்கப்படுத்தும் போது பின்னுக்குள்ள சுச்சுவேஷனில் பார்த்தா ஒன்று பர்சனலி லீடர்ஷிப்பால் ஒரு தண்டனை கிடைக்குது இவருக்கு. லீடர்ஷிப் பக்கத்தால் ஒரு சோதனை வருது, ரசூல்லா விடாக ஒரு சோதனை வருது. அது பிறகு சொசைட்டி விடாக சோதனை வருது. அதுக்கப்புறம் அவருடைய கோத்திரங்களில் இருந்து வந்த வந்து போய் நியாயம் கேளுங்கன்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் உண்டு வருது. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் உள்ள மிக முக்கியமான ஆட்கள் எல்லாம் இருந்துக்காள், ஒன்றை தனி ஒரு உதாரணமாக சொல்லியிருப்பார். அப்போ அவங்களோடாகவும் இப்படி நடக்குது. இந்த விஷயத்த இப்படியான ஒரு சுச்சுவேஷன் உண்டு மதீனாவில் நடக்கிறேன்டா, இதில் கொஞ்சம் ஏதாவது என்ன இந்த குடிங்கி கேள்வின்னு சொல்லி புறகை கேள்வின்னு சொல்லி பக்கத்து நாட்டுக்காரன்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ கபூபு மாலிக் இப்படி நடந்த விஷயம் அப்போ அந்த ஏரியாக்கெல்லாம் போய்க்குது. போனது பிறகு கபூபு எல்லாருமே இதில் கபூபு மாலிகை தானே வந்து கேட்குறேன், என்ன ரீசன்? இவரும் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல வசதி இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, இவரை
பிக் பண்ணினா அவனுக்கு நல்லது நாட்டுக்கு. அப்போ இன்டர்நேஷனலியும் ஒரு சூழ்ச்சி நடக்குது இந்த இடத்துல. அப்போ அதுலேருந்து இவர் தப்பணும். அப்போ எல்லாரும் விட்டு வச்சுக்க கொள்ள இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்தால் சாதாரண மனுஷன் என்ன செய்வான்? இதுதான் கிடைச்ச சான்ஸ்ட்டு போயிருப்பான். இப்போ ஒரு மன்னரை கடிதம் மட்டும் எழுதி அனுப்புகிற அளவுக்கு சுச்சுவேஷன் நிற்கிறேன்னா யோசிக்கல. அப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன நடக்குது. இவர் என்ன சொல்கிறார்? ஃபக்குல்து ஹீன கராத்துஹா, இதை நான் வாசித்த நேரம் நான் சொன்னேன், வஹாதி ஐலன் மினல் பலா, இதுவும் ஒரு சோதனையில் உண்டு. இது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கல, இதுவும் எனக்கு இன்னொரு சோதனை தான். சில கிஃப்ட் மாறிக்கிறது சோதனையாக இருக்கு லைஃப்பில். அப்போ அதை சரியாக அவர் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டார். அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் அதை செஞ்சேன்னு சொன்னால் அடுப்பை பற்றி அதில் போட்டு சுட்டு போட்டேன். அந்த கடையில் நெருப்பில் போட்டு சஜர்த்துஹா, நெருப்பில் போட்டு அதை கடிதத்தை சுட்டு போட்டேன். கபூபின் மாலிக்குடைய சுச்சுவேஷனை பாருங்கள். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் அதுலேருந்து அவரோட டார்கெட் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே தான் நாங்கள் இதில் தீர்வை பெறுவோம். பல பிரச்சனைக்கலாம், எந்த பிரச்சனைனாலும் வெளியே போய் தீர்வான்ற தீர்வு இல்லையே. வெளியே வைத்து தீர்வான இல்லை, வெளியே போய் தீர்வாண்டா நாங்கள் சமூகத்தோடு ஒதுங்கி போய்த்துருவோம். இன்கேஸ் எங்களோட குடும்பத்துள்ளுக்குள்ளேயோ எங்கள் சொசைட்டி உள்ளுக்குள்ளேயோ அல்ல ஒரு டீம் உள்ளுக்குள்ள அல்லது இந்த பள்ளியிலுக்குள்ளே பிரச்சனை வந்துனுங்களே, எந்த பிரச்சனை வந்தாலும் இதை விட்டு வெளியே வைத்து விலகி போய்த்து தூரம் நின்றுட்டு இதோட சண்டை பிடிச்சதுவே இல்லை. பிடிக்கிற சண்டை உள்ளுக்குள்ள முறையான உள்ள வழிகளில் ட்ரை பண்ணணுமே, ட்ரை பண்ணி தீர்வை பெற்றுக்கொள்றதுதான் சரி. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வெளியொருத்தன் கேட்டால் நான் வெளியே போய்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு வந்தது பிறகு திரும்ப வருவோம். அப்போ அங்கே போனது பிறகு இந்த பிரச்சனை மிக எல்லாரும் பேசுவாங்களோ. அப்போ உண்மையான ஒரு தண்டனை நீக்காது வெளியே போனால். அப்போ லேசாக அவருக்கு போக இருந்துச்சு. ஆனால் கஅப் இப்னு மாலிக் அலி அப்படி ஒரு முடிவு எடுக்கல, அந்த இடத்துல உறுதியோடு இருக்கிறார். அதான் சொல்கிறார், உண்மையாக ஈமான ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி சோதனைகள் பல வழிகளில் வரலாம். சோதனைகள் இப்போ இவர் உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு என்ன, அல்லாஹ்வுடைய உண்மையான தௌபாவை பெற்றுக்கொள்றதுக்கு தானே. இந்த தௌபாவை பெற்றுக்கொள்றதுக்கான இந்த ரூட்டில் இப்படியான சோதனைகள் வரலாம். அந்த சோதனைகளுக்கெல்லாம் அவர் முகம் கொடுக்கிறார். ஹத்தா இதா மதத் அர்பவுன மினல் ஹம்சீன, 50 நாளில் 40 நாள் கடந்துட்டு, 50 நாளில் 40 நாள் இப்படியோ ஒவ்வொன்று ஒரு இன்சிடெண்டாக போய்கொண்டு இருந்தது. வஹியும் தாமதிக்குது. ஏண்டா ரசூல்லாவுக்கு எங்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரணும்னா வஹியோட தான் ரசூல்லாவுக்கு அறிவிக்கப்படணும். அது அப்போ வஸ்தல் பசல் வஹியும் தாமதிக்குது. அதுக்கு பிறகு ரசூல்லாட்டேருந்து ஒரு தூதர் வரார். அடுத்த சோதனை வருது. ரசூல்லாட்டேருந்து ஒரு தூதர் வரார். யாத்தீனி, என்னிட வந்து ஃபக்கால சொல்கிறார், இன்ன ரசூல்லா யாமுருக்க, ரசூல்லா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் தந்துகிறார், ஆர்டர் ஒன்று கட்டளை ஒன்று அனுப்புகிறார். என்ன, அந்த ததில இம்ராயத்துக்கு வைஃபை விட்டு தூரமாகும், வைஃபை பிரிஞ்சு இருக்க வேண்டும். அப்போ இவர் கேட்குறார், தலாக் செல்ல வேண்டும், தள்ளிக்குஹா அதுறார், அல்லது என்ன செய்ய, தலாக் சொல்லவா அல்லது என்ன செய்ய, அம்மாதான் அஃபல். அப்போ சொல்கிறார், லா, தலாக் செய்ய வானம், தூரமாக இருங்க, அவ்வளோ நெருங்க வானம். சாதாரணமாக ஒரு மனுஷன் லைஃப்பில், ஒரு ஆர்டினரி மனுஷன் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஒய்ஃபோடு இருக்கிறது, இப்போ ஒரு மிக நெருக்கமானவரோட இருந்து பேசிக்கொள்கிறதோ, அந்த ஒரு நெருக்கம் ஒரு சின்ன ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் தானே, சின்ன ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்கும் தானே. இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட சக்கீனா ஒன்று கிடைக்கும், அந்த இடத்துல ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும். அதையும் கிடைக்கிறது ரசூலுல்லாஹ் உடல். அந்த இடத்துல அந்த ஒரு என்ன தண்டனையும் வருது இவருக்கு. இப்போ இவர் சொல்கிறார், வலியத்தை பல தக்ரபான நெருங்கவான வருசல இலா சாஹிபைய பிமிஸ்லிகாரி. அடுத்த 2 பேர்கிட்டையும் இதே மெசேஜ் போய்க்குது. அந்த அடுத்த 2 சஹாபாக்கள் ஹிலால் இப்னு உமையாவும் முராரா 2 பேர்கிட்டையும். இப்போ அங்கே போனது போகிறவோ இப்போ இவர் சொல்கிறார், ஃபக்குல் தூ லீம்ராத்தி, நான் எனது மனைவிக்கு சொன்னேன், நீ உன்னோட ஃபேமிலிகிட்ட போ,
இல்ஹிக்கி பி அஹலிக்கு உன்னோட குடும்பம் இருக்கிற இடத்துக்கு நீ போ. பக்கூனி இந்தகும், நீ போய் அங்கே இரு, அவங்களோட இரு. அல்லாஹ் தாலே என்ற விஷயத்தில் ஒரு முடிவை தரும் வரைக்கும், அறிவிக்கும் வரைக்கும் நீ அங்கே. ஏன்னா இப்போ தான் 50 நாள்னு சொல்கிறேன், அறிவிக்கச்செல்லாம் 50 நாள்னு சொல்கிறேன். இது 40 நாள் நடந்த பிறகு அவருக்கு தெரியும் எவ்வளோ காலம் நடக்கும் இல்லை. அந்த சிச்சுவேஷன் தான் நாங்கள் அந்த சிச்சுவேஷன் தான் ரீட் பண்ணணும். இது நம்ம 40 நாள் பிறகு அனுப்பிவிட்டுச்சுன்னா வருஷ கணக்கு வகி நின்றுந்தா வைஃப் விட்டு தூரமாக இருந்திக்கணும் வருஷ கணக்கு. ஆனால் அந்த அந்த திடமான ஒரு முடிவொன்றை கொடுத்தது பிறகு, ரசூலோட கட்டளை வந்தது பிறகு இவர் அதை பின்பற்றாரு. அதுதான் இது முக்கியம். எத்தனை நாளைக்கு அனுப்பணும், அது வந்து இல்லை நான் என்ன செய்யணும், தலாக் செல்லவா, தலாக் செல்லவும் ரெடி, தலாக் செல்லவா இல்லை என்ன செய்ய, இல்லை தூரமாகிருங்க, தூரமாக இருந்தால் அப்போ அனுப்பிவிடுவோம். அப்போ குடும்பத்துக்கு இவர் அனுப்பிவிட்றார். அனுப்பிவிடுனதுக்கு பிறகு இவர் அந்த விஷயத்தை சொன்னது பிறகு ஹிலால் இப்னு உமையா என்ற அடுத்த சஹாபிட வைஃப் ரசூல்லாட்ட போயிட்டு இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்குறாரு. என்னென்னா, ஹிலால் இப்னு உமையா வந்து ஷேகுன் லாயுன், மிச்சம் கஷ்டப்பட்ட ஒரு வயதான மனிதன், அவருடைய வேலைகள் அவரால் செஞ்சு கேளாது. நான் அவருக்கு ஒரு ஹாதிம் உண்டு, அதாவது ஒரு வேலையாள் உண்டு, பணியாள் உண்டு, தேவையான சிச்சுவேஷன். எனவே நான் இன்று அந்த பணியை செய்யவா. அப்போ ரசூல்லா சொல்கிறார், என்ன இல்லை நீங்கள் நெருங்க வானமுண்டு. அப்போ அதுப்புறம் இவர் சொல்கிறார், இன்னஹு வல்லாஹி மாபிஹி மின் ஹரக்கத்தின் இலா ஷைஇன், அதாவது அவரால் எழும்பி வந்த ஒரு வேலையை செஞ்சு கேளாது, அசைய முடியாத அளவில் ஒரு பலவீனமாக இருக்கிறார், எதையும் அவரால் செய்யலான்ற மாதிரி சொன்னது பிறகு இந்த முடிவு வந்தத்துலேருந்து இன்றைக்கு வரையும் அழுதிக்கிறார். இந்த ரீசன் எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னது பிறகு அவங்களுக்கு கூட ஃபக்காலி பாலு அஹலி அவங்களுக்கு அந்த அந்த அனுமதி கிடைக்குது. வைஃபுக்கு வந்து என்ன அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு ஈக்கிறதுக்கான ஒரு அனுமதியை கொடுக்குறாரு. அது கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப இவருடைய கஅப் இப்னு மாலிக்குடைய குடும்ப வாழ்க்கை திரும்ப சொல்கிறாங்க, உனக்கும் உன மனைவி விஷயத்தில் கேட்கிச்சு தானே, ரசூல்லாட்ட ஒரு அனுமதியில் கேட்கிச்சு தானே. பக்கத்து அதினல் இம்ரத்து ஹிலால் இப்னு உமையா, ஹிலால் இப்னு உமையாவுக்கு ரசூல்லா இது நடந்தது பிறகு ஹிலால் இப்னு உமையோட வைஃபுக்கு வந்து ஒரு ரிலீஸை கொடுக்கிறார், உனக்கும் போய் கேட்கலாம் தானே, நீ போய் ஒரு அனுமதி எடுத்துகிட்டு வாண்டு. அப்போ அது பாருங்கள், அந்த இடத்துல இன்னொரு சோதனை வருது. இப்படி சரி வர மறுவாக்கம் இழுக்கிறதுக்கான சிச்சுவேஷன் தான் வருது. அப்போ இவர் சொல்கிற இவர் உறுதியை பாருங்க, லா அஸ்தாதுன்னு ஃபீஹா ரசூல்லா, நான் கேட்க போக மாட்டேன், அல்லாவுடைய முடிவு வரையும் வரட்டும், நான் அதுவரை இவரும் வெறும் ஒரு வாயில் அரகண்டாகிறார் அடுத்த வாரத்தில், அதனால கேட்க மாட்டேன், அல்லாட முடிவு வரட்டும், இது சரியான முறையிலே இது கிளியர் ஆகட்டும். பமா யுதுரீனி மாதா யக்குலு ரசூல்லா இது அஸ்தான், அதாவது நான் மிச்சம் நல்ல ஒரு யங்கான ஆளாக இருக்கும்போதும் போய் இதுக்கு அனுமதி கேட்டால் ரசூல் என்ன செய்வார், எனக்கு என்ன செல்வார், எனக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி, அவர் என்னத்தையெல்லாம் செல்லுவார்ன்ற மாதிரி இவர் சொல்கிறார். அதனால் அதை கேட்கல. அப்படி 10 நாள் தொடர்ந்து இருந்த போது 10 நாள் தொடர்ந்து இருந்தோம். 50வது நாள் நடந்ததுக்கு பிறகு தான் அடுத்த இன்சிடென்ட் நடக்குது, இவங்களுக்கான அந்த ரிலீஸ் வருது. வாங்க இப்போ அடுத்த ஹாஃப் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அதே சூரத்து யாசின் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.